திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். வழக்கமாக நம்ம சிஎஸ்ஆர் மேட்ச் தான் போடுவோம். இந்த டைம் பிஆர் ரேங்க்டு போயிருக்கோம். இந்த டைம் யார் கூட போயிருக்கேன்னா நான் அப்புறமா டிராகன் கூட போயிருக்கேன். மித்த 2 பேர் ஆட்டோ மேட்ச் பிளேயர். சரி டியோ போகலான்னு பார்த்தா சரி இப்போ தான் சீசன் மாறி இருக்குது, இப்போ ஏதாவது பிளேயர்ஸ் வந்தால் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் 2 ஆட்டோ மேட்ச்சில் எவனாச்சும் வருவான், நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா சரி கூப்பிட்டு போகலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆட்டோ பிளேயர்ஸு 2 பேரை சரி வரட்டும்னு சொல்லிட்டு ஸ்குவாடு போட்டு போனேன். இதை நான் சொல்லையே ஒருத்தன் வந்து எவனும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே ஒருத்தன் இறங்கிட்டான். அது எக்கனா போங்கடான்னு சரி நம்மளும் சரி டிராகன் மட்டும் ஒன்றா போய் சுற்றலாம். அப்போ 2 பேர் டியோவாக இருந்து ஸ்குவாடை கூட சமாளிக்கலாம். இல்லை எவனாச்சும் வந்தால் நான் டீம்மேட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை செட்டாகவே பண்ணுவாங்க. அந்த கோலில் தான் நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம். நாங்கள் இறங்கணும்னு அட்டாக்கிங் மேக்ஸிமம் இறங்க மாட்டோம். சரி கன்று கிடைக்கணும், இல்லை எனிமி ஏதாச்சும் நல்லா பவர்ஃபுல் கன் வச்சுன்னா நம்மளால் அடிக்க முடியாது. நம்மளுக்கு அடிக்க தெரியாது, அது வேறு விஷயம். சரி நம்மளால் அடிக்க முடியாதா, சரி என்ன பண்ணுறது. நானும் சரி எப்பயுமே நான் லாங்கில் இறங்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கி அடிக்கிறதுலாம் ரஷ் பண்ணுறது அடிக்கிறதுலாம் செகண்டாக தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாங்கில் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் சர்வை பண்ணிட்டு ஜோன் ஸ்ட்ரிங்காமல் தான் அடிக்க ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேரை வச்சே சொல்லுவேன், 2 பேர் அந்தளவுக்கு ஆக மாட்டாங்கன்ட்டு. சரி என்ன பண்ணுறது, எனக்கு என்னைக்காச்சும் ஒரு டைம் தான் நல்ல பிளேயர்ஸ் வரும். ஒரு டைம் நான் விளாடும் போது ஒரு பிளேயர் வந்தான், செம்மையாக விளாண்டான். அவன் பேர் ஏதோ லேசி ஃபெல்லோன்னு வச்சுருந்தான். பட் ஆனால் செம்மையான பிளேயரு. அந்த மேட்ச் தான் நான் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் போட முடியல. ஏன்னா அந்த டைம் தான் என்னாச்சு, என்னோடய அப்டேட் ஒன்று வந்துச்சு எஃப்எஃப்பில். அது பார்க்குறதுக்காக அது பண்ணும்போது அது மேட்ச் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் அது போட முடில. சரி ரொம்ப நேரம் லூட் அடிக்கிறது போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ தான் 2x நடுவில் போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ஜம்ப் ஆகிருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் லூட் அடிக்க பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். சரி அதான் சொல்லிட்டு 2xயில் போட்டு 4x 8x போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். டீம்மேட்டு எங்களை ரிவைவ் பண்ணுவான், நாங்கள் ஏதாச்சும் செத்துட்டோன்னு பார்த்தா நான் தான் அவங்கள ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சமாச்சு சாவரமே எண்ணம் இருக்கா, அவமானு செத்துட்றான். இதில் வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தான், அதான் ரிவைவ் பண்ணான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, டீம்மேட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணிட்டேன். சரி வழக்கம் போல் மறுபடியும் என்ன 8xயில் போட்டு நான் ஓடிட்டு இருக்கேன். மறுபடியும் செத்துட்டான். யாரா அவங்க சாவறதுக்குன்னு எனக்கு டீம்மேட் வராங்க, நல்ல பிளே வர மாட்டேங்கிட்டு. அப்புறமா டிராகன் காரை எடுத்து வெயிட் பண்ணிட்டுருந்தான். சரி நானும் டிராகனும் அப்படியே காலில் போய்ட்டுருந்தோம். நடுவில் ஒரு இன்னொரு ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. எனிமி அடிக்கிறதெல்லாம் காட்ட முடியல. சரி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை 2 மெர்ஜ் பண்ணும்போது லைட்டாக ஒரு சின்ன கிளிச் மாதிரி தெரியும். பட் அது கண்டுக்காதீங்க. பட் நான் நல்லா தான் இருக்கும். காயின் பின்னாடி எடுறானா எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே வந்து இந்த காயினை அடைச்சி உடிச்சு எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே எனிமி ட்ராப் இருக்குடா, எனிமி கிட்ட போ, இல்லை போகாத சீக்கிரம் முடிவெடுன்னு சொல்லும் போது போயிட்டு ரிட்டன் வந்து எனிமி கிட்ட போவான். ஏன்னா முன்னாடியே போனால் அவன் எதாவது பண்ணலான்டா அப்படின்னு பார்த்தா அவன் ட்ராப்பே கம்ப்ளீட் பண்ணிட்டான். சரி இங்கேருந்து அவன் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு நான் குதிச்சு என்னோடய ஃபேமஸ் வச்சு டப்புன்னு ஸ்கோப் போட்டு. இந்த ஃபேமஸில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஸ்கோப் போட்டு அடிச்சிங்கன்னா அக்யூரசி செம்மையாக தரும். அதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளேம் கன் வச்சு போடுறேன், அதுக்குள்ளே அவன் தப்பிச்சிட்டான். நான் அங்கே போயிட்டான் பின்னாடி காட்டுறான். நான் டிராகன் அதை பார்க்காம சைடில் எங்கெங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்கான். இங்கடா பின்னாடி இருக்கான்டா, டே சொன்னால் கேள்றானே கேட்க மாட்டேங்கிறான். அவன் டீம்மேட் இருப்பான்னு சொல்லிட்டு டிராகன் வேறு இங்கே வேறு அடிச்சிட்டு இருக்கான். சரி என்ன பண்ணுறது, அவ்வளோ தூரம் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்ட்டா நம்ம டீம்மேட்டு நம்பர் 3 அவன் வந்து அவனை ஓசியில் அடிக்கிறது பார்த்துட்டு இருக்கான். சரி இங்கே லான்ச் பேட் வேறு இருந்துச்சா, சரி அதை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு நான் லான்ச் பேட் ஏறிடுவேன். ஓகே இங்கேருந்து ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஷார்ட் கன் தான் பொட்டுன்னு மண்டையில் வச்சிடலான்ட்டு ஏறிட்டேன். ஏறிட்டு என் பின்னாடி டிராகன் வருவான்னு நினைக்கிறேன். அப்படியே ஏறிட்டு பார்த்தா அங்கே வந்து எனிமின்னு நினச்சேன். எனிமி தான் வால் போட்டு ஃபஸ்ட்டு கவர் எடுத்திருக்கான். அங்கே நம்ம டீம்மேட்டு அந்த எதாச்சும் அவன் பார்த்தா டீம்மேட் டே உன்னக்காப்ப தான். அப்போ எனிமி அடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம டீம்மேட் டவுன் வச்சிருவான். அவன் மேலே லாக் அடிச்சு போல எய்மு, நம்மளை அடிக்க முடியல. ஒரு டிராகன் ஓடி போனால் ஓசிக்கில் அடிச்சிட்டான்டா. ஸோ வாயை மூடலை, உடனே ஓசிக்கில். சரி என்ன பண்ணேன், டீம்மேட் ரிவைவ் பண்ணேன். பரவாயில்ல 700 டேமேஜ் இல்லையே, டிராகன் 200. நானும் அதே தான், எனக்கு வர வேண்டிய கில்றா, நான் தாண்டா உன்னை சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன். சரி என்ன பண்ணுறது, செலவுட் அடிக்கும்போது எவனை நம்மள அடிக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போது நம்ம பிடிச்ச க்ரோஸா கன்று, நம்ம ஜெயிக்கணுமோ தோக்கணுமோ நம்ம கையில் க்ரோஸாக இருந்தால் ஒரு தண்ணி பவர் தான். சரி எனக்கு க்ரோஸாக எடுத்துட்டேன். சரி டிராகன் இங்கேருந்து பார்த்துக்க, சரி லைட்டாக லூட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேன் எடுத்துருப்பேன். ஏன் எடுக்கல, பேன் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பின்னாடி அடித்தானா கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி எதாவது மெட்டல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேன் வச்சுருங்க, மேக்ஸிமம் புல்லட்ஸை தடுக்கும். அதை டீம்மேட் எடுத்துட்டான், எடுக்க வந்திருப்பேன், டீம்மேட் எடுத்துட்டான், புல்லட்ஸை தடுக்கும். கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அங்கே ஒரு எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம டீம்மேட்டர் அவனுக்கு ஹெல்த் இல்லை, மெடிக்கெட் போட்டாச்சு ஏறுறா, நீ பான்னு ஏறுறா, இதை நாங்கள் காப்பாற்றுறதையும் இருக்கிற மாதிரி. அப்புறம் அங்கே ஒரு எனிமி இருக்கான். நம்ம டிராகன் வேறு எங்கேயோ ஸ்கோப் போட்டுட்ருக்கான். எங்கடா ஸ்கோப் போடுறான்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். மைக்கு ஆன் பண்ண முடிக்கிறானா, அவனுக்கு வேறு
மைக்கில் ஏதோ ப்ராப்ளம் இனி ஒருத்தர் மாட்டேன் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு 100 பக்கமாச்சும் குறைஞ்சிருக்கும். பார்க்கலாம். இந்த மைக் இந்த நம்ம ட்ராகனுக்கு வேறு அடிக்கடி இந்த மைக்கில் ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்னென்னா அந்த வர்பல் சம்திங்னு வருது. அது என்ன அவன் பேசியே மாட்டான், அதனால வருதா இல்லை என்னன்னே தெரில. சரி என்னை ஃபாலோ மீன் மெசேஜை போட்டு ராஜர்னு போட்டான். நான் இங்கே ஃபாலோ மீன் போட்டான். அவன் ஒருத்த மட்டும் தான் மதித்து ராஜர்னு போடுவான். சில டைம் அவனுக்கே கடுப்பாயிடுச்சுன்னா படடை அப்படின்னு விட்டுருவான். சரி பரவாயில்ல. சரி நான் ஒரு ஏதோ எனிமி நம்மளை நின்று வெயிட் பண்ணி அடிச்சிட்டானா சரி வால் போட்டு ஏறினா அந்த நம்மளோட பெரிய பயந்தாங்கொழியாக இருக்கான் அம்மானு ஓடுறான். சரிட்டு அவன் ஓசிக்கிட்டு அடித்தானே அவனுக்கு கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு ஏறிட்டு இருக்கேன். ஓகே ட்ராகன் பின்னாடி தான் வரான். அவனையும் அடிக்கலை, வீட்டுக்குள்ளேயும் இல்லைன்னா அப்போ எங்கடா போனேன், அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது தான் அதாவது சரி எப்படியே லூட் அடிச்சுட்டே பார்க்கலான்னு இருக்கும்போது தான் நம்ம ஒரு ஃபயர் மார்க் அடிச்சு இங்கே தான் இருக்கியான்னு க்ரோஸை வச்சு அழகாக உட்காந்து அடிப்பான் அவனை. ஏன்னா க்ரோஸை வந்து நல்லா நல்லா பவர் அடிக்கும்ல, அதனால் அடிச்சிட்டேன். அவன் வந்து டிமிட்ரி வச்சுருந்தேன் அவனாவது பொழைச்சிட்டு எங்கே ஓடி இருக்கலாம். அதாமல் அவன் அந்த சைடு கவருக்கு போயிருந்தானா, அதாவது அந்த தூணுக்கு அந்த சைடு போயிட்டு இருந்தான், டிமிட்ரி போட்டிருந்தான் அவன் போயிருப்பான். பட் ஆனால் தப்பு பண்ணிட்டான், அது எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம டீம்கிட்ட நல்ல கேப்பில் கில் அடிச்சிருக்கானே, பரவாயில்ல. நானும் கில்லு அடிச்சிருக்கேன், ஏதோ ஒரு கில்லு அடிச்சிருக்கேன். இப்போ தாண்டா வருது. சரி நமக்கு தேவையான கன்லாம் எடுத்துட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எஸ்எம்ஜி கன்று தான் எடுப்பேன். அப்படியே ஷார்ட் கன்னா மேக் தான் எடுப்பேன். இந்த டைம் எம்ஐடி 87 ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுதான் நம்ம பெரிய வேலை பார்த்து விட்ருக்கோம். நீங்கள் கடைசியில் பார்ப்போம். எனக்கு காலில் அடிக்கும்போது தானாக விழுந்த தேங்காவாக ஒருத்தன் வந்தான் தப்புன்னு அடி. நல்ல வேலை ட்ராகனுக்கு மைக்கான் வேலை செய்யலை, இல்லைன்னா நல்லா கேட்டுருவான் என்னடி ஓசிக்கில் அடிக்கிறியாடான்ட்டு. நல்ல கில்லு. சும்மா டச்சு அவன் நான் எய்ம் வைக்கலாம் இருக்கானே தெரில. நான் அவனை சுட்டுருந்தேன், டக்குன்னு எய்ம் இவமெல்லாக்கே அவன் டவுன் அவன் செத்துட்டான், டேரக்ட் டெத்து. நல்ல வேலை ட்ராகன் மைக்கு சரியில்லை, ஆனால் தப்பிச்சேன். சரி இவன் காலில் போனவன் அவன் ரிவைவ் பண்ணுறதுக்காக உயிரை கொடுத்து பண்ணுறானா, சரி பண்ணட்டும், சரி கிட்ட வந்தால் பார்த்துக்கலான்ட்டு நானும் ட்ராகனும் சரி இந்த சைடு சும்மா என்ன இருக்குன்னு அப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே அது மாதிரி வரான்டா டி இல்லைடா அண்டுட்டு ஐயோ யோ யோ கன்று மாற்றி எடுத்துட்டேன்டா. ஷார்ட் கன்று எடுக்கிறதுக்கு போல அந்த கன்று எடுத்துட்டேன். சரி இந்த ஸ்விட்சிங்கில் தான் செம ப்ராப்ளம். நம்ம இந்த கேப்பில் டீம் மட்டும் செத்துட்டான். பரவாயில்ல கில் அடிச்சிருக்கான், பட் ஆனால் செத்துட்டான். சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு சரி ஜிப்லைனில் பிடிச்சி போகும்போது அவனாக ஒருத்தன் தான் சரி இங்கேருந்து அடிக்கலான்னு அடித்தேன். அவன் முன்னாடி தான் ஒருத்தன் அடிக்கிறான் போல், கரெக்டாக அங்கே வால் போட்டான், இங்கே டெத்தாயிட்டான். அப்புறம் அவனை எவன்டா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்கோப் போட்டால் வண்டியில் லாக் ஆச்சு. சரி வண்டியில் லாக் ஆனால் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சரி கீழே வந்துட்டு சரி கிட்ட போய் பார்த்தலாம், சரி ட்ராகன் உயிரோட இருக்கான் ரிவைவ் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏறுவேன். ஏன்னா அங்கே இன்னொரு ஹிட் மார்க் காட்டுச்சு. இப்போ அங்கே இருக்கியான்னு இதை யூஸ் பண்ணி அந்த வாழை உடைக்கலாம் அப்படின்னு உடைச்சிட்ருக்கேன். சரி கேப்பில் ஏதாச்சும் கிராஸ் ஃபயரில் கில் அடிக்கலான்ட்டு டிடிடி அவன் வால் போட்டு என் கில்லை அவனே செக்யூர் பண்ணி கொடுத்துட்டான். நல்ல வேலை பார்த்துட்டான் இனிமே. ஓகே இங்கே அவனை அடித்தவனே அவனை போட்டு நிம்மதியாக போகலான்னு பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் அவன் கண்ணில் மாட்டலை. அவன் ஏதோ ஜோனுக்கு போயிட்டான் போல், நாம் தான் ஒன்று ஜோனுக்கு போகாமல் இருக்கும். இது ரொம்ப குறையுதியா. இப்போல்லாம் ஜோனில் வந்து ரொம்ப கான்சியன்ஸே இல்லாமல் இருக்கேன். ஃபஸ்ட்லாம் ஜோன்னாலே ஓடுவோம், இப்போ ஜோன் தானே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நினப்பில் இருக்கனாலேயே என்னன்னு தெரில, இந்த பக்கம் ஜோன்னாலே இதாகுது. இங்கே டைம் அவசரத்தில் லூட் அடிக்கும் போது கன்று வேறு மாறிட்டுருக்கு. இந்த கன்னுக்குள்ள அந்த என்னது இப்போ கூட சுட்டனே அந்த க்ளூவால் உடைக்க அந்த கன்று பேர் தெரில, அது என்னென்னு மறந்துட்டேன். அந்த கன்னை மாற்றிட்டு மெடிக்கெட் கன் எடுக்கலான்னு தான் பிளானு. அந்த கேப்பில் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ட்ராகன் வர ஹெல்த்து கம்மியாக இருக்கே. சரி ஐயோ செத்துட்டான், சொல்லி ஆயமூல செத்துட்டான். எங்கேருந்து அடி வாங்கினேன்னா அவனாலையும் சொல்ல முடியாது. எனிமி எங்கே இருக்கான்னு பின்னும் பண்ணல ட்ராகன். சரி பரவாயில்ல. ஓ இங்கே தான் இருக்கியா, வால் போட்டேன், வெள்ளை க்ளூவால் போட்டிருக்கான் ஆப்போசிட்டில். அவன் இந்த கன்னுமை ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கனால ஓப்பன்லேருந்து கூட அடிக்கிறேன், அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு கூட அடிக்கலாம். இதே வேறு ஏதாவது ஒரு பவர்ஃபுல் கன் வச்சுருந்தானா இவனாத்துக்கு எனக்கு தெரிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப கன்னு மேலே கான்ஃபிடென்ட் க்ரோஸா மேலே, அதனால் நின்று அடி வாங்கினாலும் பரவாயில்ல நின்று அடிக்கிறேன். அது எனக்கே சில டைம் அடி வாங்கிடுவேன். ஐயோ இனிமி வேலை இந்த டவர் ஏன்டா நெட்டு வச்ச, இதனாலே பெரிய பிரச்சனையாகுது. சரி என்ன பண்ணுறது, இதால் இனிமி எங்கே இருக்குன்னு காட்டும், பட் ஆனால் நாம் எங்கே இருக்கான்னு அவனுக்கு காட்டுமே, அதுதான் பிரச்சனை. அங்கே ஒருத்தர் இருக்கான், ஆப்போசிட் ஒருத்தர். நான் ரிவைவ் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி 2 பேர் ரிவைவ் பண்ணால் இல்லை ட்ராகன் மட்டுமாச்சும் ரிவைவ் பண்ணிடலாம், காயின் வேறு இருக்கே அப்படின்னு நினச்சா தான் ஏறுவேன். சரி ஒருத்தர் வருவான், ஒருத்த மட்டும்தான் சொல்லி ஏறி அடிக்கலான்ட்டு ஷார்ட் கனத்தை அடிப்பேன். அவனுக்கு அடியே இல்லை, அது மாதிரி ப்ரொடெக்ஷன் கேரக்டர் வச்சுருக்கான். மேக் பிடிச்சி எடுத்துட்டான்டா. இந்த மேக்கில் இது ஒன்று தான் ஐயா, மேக் பிடிச்சி ஈஸியாக அடிச்சிட்றான்.
சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறுபடியும் இன்னொரு பிஆர் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். சரி, பாய்.